குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 9ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷம் நாள். இந்த பிரதோஷ நேரத்தில் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதில் கலந்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள் தீர்ந்து வெற்றிகள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 35 நிமிடத்திற்கு. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இன்று மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரிடத்திலும் வம்பு வச்சுக்காதீங்க. முடிந்தால் இன்று அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் ஒன்றும் செய்யாது. 23/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 23/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதிற்கில் நினைத்த காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக செய்து முடித்திருவீங்க. புதிய முதலீடுகள் செய்யும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனம் செய்யுங்க. திடீர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் நிறுவனத்தில் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் போன ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபெற்ற காரியங்கள் இன்றைக்கி நீங்கி அது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக தடைப்பட்ட தன வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. மேலதிகாரிகள் கண்டிப்பாக ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பற்றி இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த நன்னாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் சமூக சேவை செய்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிவட்டாரங்கள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இன்றைக்கி லாபம் நிறைந்த நாள். நீங்கள் மனதிற்கு என்னென்ன முயற்சி செய்து வைத்தீங்களோ அதெல்லாமே செயல் வடிவமாக்குவதற்கு உண்டான நல்ல நாள்னு சொல்லலாம். இருந்தாலும் அலுவலகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற விவாதங்கள்லாம் இன்றைக்கி வைத்துக்காதீங்க.
அதே சமயத்தில் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றிகள் தரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள். இல்லைன்னா செலவுகள் அதிகரிக்கும். எதுவுமே திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க, தங்கைகளோ அண்ணனோ எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெற்றவர்கள் வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று வரும். உடலில் இருந்த சோர்வெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வதால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு பணி திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உத்தியோக பணிகளில் தவறி விட்டிருந்தீங்கன்னா சில வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக கடன் பிரச்சனை எதாக இருந்தால் அது குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதாவது நண்பர்களிடத்துலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய இருப்பதால் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க. அலுவலகத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உற்றார் உறவினர் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் யோகம் கண்டிப்பாக இருக்கும். வீடு மனை வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். எதுலையுமே நிதானத்துடன் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் மனதில் பலதரப்பட்ட பழைய பிரச்சனைகள்லாம் போட்டு மென்றுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் போட்டுருங்க. அதை நினைக்காதீங்க. கொஞ்சம் தியானம் செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய்மாமன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஆளாகுவது இருப்பதால் எதையுமே திட்டமிட்டு பொறுமையாக பதற்றமின்றி வேலையை செய்ய பாருங்கள். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும், கவனத்தில் கொள்ளவும். எதிர்பாராத சில உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்பு நிறைந்த நாள். புதிய புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உறவினர்கள் சந்திப்பு, உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல் உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக இன்றைக்கி இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மற்ற எல்லா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி திருப்தி கிடைக்கும். வேலையை நல்லா பொறுமையாக செய்வீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சாதகமான முடிவு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலை கிடைக்கும். தடைப்பட்ட வேலை மாற்றம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருக்கின்ற வேலையிலே பண உயர்வு, சம்பள உயர்வு, பணி உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாளில் இருக்கிறது. அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது, ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொள்வது, இது எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். மனம் மகிழ்ச்சியான ஒரு பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு போகிறதா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களுக்கு புதுசாக ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பல சிந்தனைகள் செய்து அதற்கப்புறம் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். சமூக சேவை செய்வர்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனை உங்கள் மனதை மாற்றும். உங்களுக்கு வெற்றியை தரும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். மேலும் எதுலேயுமே வேகமாக செய்கிறத விட விவேகமாக பொறுமையாக செய்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் கிடைக்கும்.
உடனே இருப்பவர்கள் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக திருமண வரன் அமையலைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புகழ், எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத தனவரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்துக்கிட்டு இருக்கிறோம். உதவி செய்யுங்க. தயவுசெய்து யாராவது உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணிங்கனாலோ, உதவி செய்யணும்னு நினச்சிங்கனாலோ கீழே உள்ள நம்பரில் நீங்கள் உதவி செய்யலாம். அன்னதானங்கள் செய்வது 7 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் என்பது உங்களுக்கே தெரியும். மேலும் நாங்கள் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். சிறந்த பரிகாரங்களும் செய்து தரோம். அந்த பரிகாரம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலை செய்யும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். நேயர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நினைக்கிறபடியே நடக்க, வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு வெற்றி நாளாக இருக்கணும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் மங்களமாக நடக்கும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.